கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மந்தைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு செய்துவிட்டு தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரோஷினி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மந்தைக்காடு பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்க வந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜய் வசந்த் பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்ட பின்னர் கோயில் முன்பு இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய அவருக்கு தொண்டர்கள் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் செண்டை மேளம் அடித்தும் சிலம்பாட்டம் ஆடியும் பட்டாசு வெடித்தும் சிறப்பான வரவேற்பு அளித்த நிலையில் தொண்டர்கள் மத்தியில் இன்று 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். மந்தைக்காடு பகுதிக்கு வருகை தந்த விஜய் வசந்த் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் வாகன பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் வசந்த் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊராக சென்று தனது தேர்தல் வாகன பிரச்சாரத்தை இன்று மதியம் முடிக்கிறார். இந்த தேர்தல் வாகன பிரச்சாரத்தை மந்தைக்காடு பகுதியில் இருந்து தொடங்கிய விஜய் வசந்த் படர்நிலம், மணவாளக்குறிச்சி, முட்டம், திருநாயகர்குறிச்சி, வெள்ளிமலை, வெள்ளிச்சந்தை போன்ற 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரம் செய்யும் விஜய் வசந்த் இறுதியாக மாலை 4 மணி அளவில் நாகர்கோயிலில் பேரணியாக சென்று தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை இன்று முடிக்கிறார். இந்த வாகன பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சியை சார்ந்த திமுகவை சார்ந்த நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ், குளச்சல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பிரின்ஸ், காங்கிரஸ் கட்சியின் குமரி கிழக்கு மாவட்ட தலைவர் KT உதயம் மற்றும் இந்தியா கூட்டணியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.